போதைப் பொருள் பயன்பாடு இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது கண்டிப்பாக போதைப் பொருளுக்கு அது காரணம் என்னென்னா, கல்வி முறையில் உள்ள இப்போ இளம் தலைமுறையினரால் படிக்க முடியல. அதனால தான் வேறு இந்த மாதிரி போதையை நோக்கி திரும்புகிறாங்க. அவங்களுக்கும் கனவுகள், சின்ன பசங்களுக்கும் கனவுகள் இருக்கும்ல, கனவுகள் அதை நிறைவேற்றி தர்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் அவங்களால சாதிக்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி போவாங்க. எப்போ அவங்களால சாதிக்க முடியலையோ, சாதிக்க முடியாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருதோ, அப்போ அவங்களுக்கு கோபம் வரும். நம்மளால் பிற்காலத்தில் சாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் இந்த மாதிரி போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி திரும்புவாங்க. இளைய தலைமுறையின் போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி திரும்புறதுக்கு காரணமே இங்கே உள்ள கல்வி முறை தான். ஆங்கில வழி கல்வி தான் காரணம். ஆங்கில வழி கல்வினால் இப்போ எல்லோரையும் ஆங்கிலத்தில் கல்வி கற்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. எல்லோரும் ஆங்கிலத்தில் தான் பேசணும்னு சொல்லி பாருங்கள், எத்தனை பேரால் பேச முடியும்? கல்வி கற்கணும் அப்படின்ட்டு பள்ளிக்கூடங்களில் போய் ஆங்கிலத்தை கல்வி கற்க அனுமதி கொடுக்குறீங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்க. அதேமாதிரி சொல்லி பாருங்களேன், எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லாருமே ஆங்கிலத்தில் தான் எல்லா இடத்துலையுமே பேசணும். பள்ளிக்கூடத்துலேயும் சரி வெளியிலையும் சரி எல்லோரும் ஆங்கிலத்தில் தான் பேசணும், பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலத்தில் தான் பேசணும்னு சொல்லி விதிமுறை போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் வெளியில் அதே மாதிரி தான் ஆங்கிலத்தில் தான் பேசணும்னு சொல்லி பாருங்கள், பேச முடியாது. இயல்பானது தாய்மொழியில் பேசுகிறது தான் இயல்பானது. அப்போது இங்கே கல்வி முறை என்பது தாய்மொழியில் இல்லை அப்படிங்கிறனால நிறைய பேரால் படிக்க முடியல. 95% மேலால் ஈஸியாக படிக்க முடியல. மற்ற 5% கஷ்டப்பட்டு அவங்க எப்படியோ படிச்சிடுறாங்க. இப்போ ஏதாவது டியூஷன் அப்படி இப்படின்னு போய் தேறி வந்துடுறாங்க. அப்போது இங்கே பெரும்பான்மையான மக்களால், இளம் தலைமுறையினரால் கல்வி கற்க முடியல. அதனால் அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அவங்களால கற்பனை பண்ண முடியல, கனவு காண முடியல. எதிர்காலத்தில் நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதனால தான் போதைப்பொருளை நோக்கி அவங்க திரும்புகிறாங்க. போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி அவங்க திரும்புகிறாங்க. குறிப்பாக இதில் யார் மாட்டிக்கிறாங்கன்னா, ரொம்ப சுதந்திரமாக வாழ்கிறவர் யாருன்னா, கிராமத்தில் வாழ்கிற அந்த பிள்ளைகள் தான் சுதந்திரமாக வாழ்கிறவங்க. பெற்றோர்கள் அவங்கள எப்போவுமே கண்காணிக்க முடியாது. நகரத்தில் வாழ்கிற அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு ஆளாவது கொஞ்சம் குறைவு. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் ஏழ்மையில் இருப்பாங்க, ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் அவங்க எப்போவுமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுபோன்ற குழந்தைகளுக்கு ஆங்கில வழியில் கல்வி கற்பது ரொம்ப கடினம். ஆங்கில வழியில் அது யாருக்குமே கடினம் தான், எல்லாருக்குமே கடினம் தான். ஆங்கில வழியிலலாம் அந்நிய மொழியில் கல்வி கற்பது எல்லாருக்குமே கடினம் தான். தாய்மொழியில் கல்வி கற்பது தான் எளிது. அப்படி இருக்கும்போது அதனால தான் இங்கே தாய்மொழியில் கல்வி இல்லை அப்படிங்கிறனால தான் ஆங்கில மொழியில் தான் கல்வி கற்க வேண்டியிருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த கல்வியை கற்க முடியவில்லை. அதனால் என்னன்னா, அந்த பசங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவங்களால கற்பனை பண்ண முடியல, கனவு காண முடியல. எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம், நம்மளும் ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அதுவாகவும் இதுவாகும்னு கற்பனை பண்ண முடியல, கனவு காண முடியல. அதனால் தான் இந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக தான் இதுபோன்ற தாழ்வான செயல்களில் இறங்குகிறார்கள். கல்வி முறை அவர்களுக்கு ஒரு பிரகாசமான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருந்ததுன்னா, நம்மளாலையும் எதிர்காலத்தில் சாதிக்க முடியும், நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எளிய கல்வி முறை, தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு எளிய கல்வி முறை இங்கே இருந்ததுன்னா, எந்த போதைப்பொருளை நோக்கிலாம் போக மாட்டாங்க. போதைப்பொருளை நோக்கி ஏன் போகிறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, தாழ்வு மனப்பான்மை, இழிவான மனப்பான்மை, தங்களை பற்றி ஒரு இழிவான மனப்பான்மை, அவநம்பிக்கை, தங்கள் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிற ஒரு கல்வி முறை, அந்நிய கல்வி முறை இருக்குல்ல, அந்நிய மொழியில் கல்வி கற்கிற முறை என்பது ஒரு அடிமைத்தனமான ஒரு கல்வி முறை, ஒரு அடிமைகளை உற்பத்தி செய்கிற ஒரு கல்வி முறை. அதனால் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, தங்களால் அந்த கல்வி கற்க முடியல, நமக்கு புரிய மாட்டேங்குது, பாடம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கே தாழ்வு மனப்பான்மை. அதனால தான் தாழ்வான செயலான இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு நிறைய இளம் தலைமுறையினர் அடிமையாகிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் இந்தியா போன்ற நாடுகளில் இனிமேல் வர காலங்களில் குற்றங்கள் அதிகரிக்கும், போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கும். அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது, சர்வ சகஜமாக மாறப்போகிறதுக்கு அதுதான் மாறப்போகிறது. கண்டிப்பாக அது நடக்கும். சாதாரணமாக போதைப்பொருள் பயன்பாடு இனிமே வரும் காலங்களில் அதிகரிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த கல்வி முறையில் உள்ள தாய்மொழியில் கல்வி இல்லைல்ல, அதுதான் காரணம். அதை மாற்றிட்டாலே இந்தியாவில் உள்ள மக்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள், நம்ம இந்தியாவை மற்ற மாநிலத்தை ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்கள்
ஒழுக்கமாக இருக்கணுமா, தாய்மொழியில் முழுக்க முழுக்க தாய்மொழியில் கல்வி. தாய்மொழியில் கல்வி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தனியார் மயமே இருக்காது. தனியார் ஏன்னா ஆங்கில வழி கல்வியை கற்றுக் கொடுக்குறக்காக தான் இந்த தனியார் பள்ளிகளே உருவாக்கப்பட்டது. தாய்மொழியில் கல்வி கற்பதாக இருந்தால் அதற்கு எதற்கு தனியார் பள்ளிகள் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். தனியார் பள்ளிகள் இல்லாமல் அரசாங்கமே அதை கற்றுக் கொடுத்துரும். அப்போ கல்விக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கஷ்டப்பட்டு கல்வி கற்கக்கூடாது. எப்படி ஆங்கில வழியில் கல்வி கற்கும்போது அதை கற்றுக்கிறதுக்காக அவன் கஷ்டப்படுறான், அது அந்நிய மொழியில் இருக்குது, அதை புரிஞ்சிக்க கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி அதை கற்றுக் கொடுக்குறக்காக ஆங்கில வழியில் கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தனியார் பள்ளிகளில் சேர்க்குறாங்க. அப்போ அதுக்காக 1,00,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. 1,00,000 ரூபா ஒவ்வொரு பிள்ளைக்கும் வருஷத்துக்கு. அப்போ அந்த வகையிலையும் பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க. இது ஒரு கடினமான கல்வி, கஷ்டப்படுத்துகிற கல்வி இது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கஷ்டப்பட்டு அப்புறம் டியூஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கு. பெற்றோர்களுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு கல்வி முறை. அதுமாதிரி புரிதல் ரீதியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு கல்வி முறை. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடணும், கஷ்டப்படணும். அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுத்துகிற, புரிதலை கடினப்படுத்துகிற ஒரு கல்வி முறை. புரிதலை சிரமப்பட்டு புரிஞ்சிக்கவே முடியாத, சிரமப்பட்டாலும் புரிஞ்சிக்கவே முடியாத அந்நிய மொழி கல்வி முறை. அதனால் இங்கே பெற்றோர்களும் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பெற்றோர்கள் அப்போ படித்து முடிச்சுட்டு ஒரு தொழில் செய்கிறாங்களா, அங்கேயும் ஆங்கிலத்தோட ஆதிக்கம், அந்நிய மொழியோட ஆதிக்கம், அந்த தொழிலையும் செய்ய முடியல. அப்போ எல்லாருக்குமே இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. தொழில் செய்கிறதும் கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நிறைய பேரால் அது முடியலை, படிக்க முடியலை. நிறைய பேரால் படிக்க முடியல, படிக்க வைக்க முடியலையே அப்படின்ட்டு நிறைய பேர் கவலையில் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு பெரியவர்களே ஆளாகிறாங்க. படிக்க வைக்க முடியலையே, நம்ம பிள்ளைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்க முடியலையே, ஆங்கில வழி பள்ளியில் படிக்க வச்சாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சாலும் தான் பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கவலையில் தண்ணி அடிக்கிற பெற்றோர்கள். அவ்வளோ செலவு, அதாவது படிக்க வைக்க முடியலையேங்கிற கவலையில் நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. நிறைய லட்சக்கணக்கான செலவு பண்ணி நல்ல உயர்தரமான தனியார் பள்ளிகளில் நம்ம பிள்ளையை படிக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற கவலையில் நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. அந்த கவலையில் நிறைய பேர் தண்ணி அடிக்கிறவங்களும் இருக்காங்க, தம் அடிக்கிறவங்களும். நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் நம்ம பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்களே, லட்சக்கணக்காக செலவு பண்ணி தரமான ஆங்கில வழி பள்ளியில் படிக்க வச்சாலும் நம்ம பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கவலையில் நிறைய பெற்றோர்கள் மது அருந்துகிறார்கள், போதைப்பொருள் பயன்பாடு. அது மாதிரி பிள்ளைகளுக்கு இவ்வளோ நம்ம அப்பா அம்மா செலவு பண்ணி படிக்க வச்சாலும் நமக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையில், அந்த தாழ்வு மனப்பான்மையிலையும் தன்னம்பிக்கை குறைஞ்சி போன அந்த நிலைமையில் நிறைய மாணாக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி போகிறாங்க. அப்புறம் வேறு மொபைல் ஃபோன்லாம் வந்துச்சு. இந்த ஆபாச ஃபோன் இருக்குல்ல, ஆபாச படங்களை பார்க்குறது ரொம்ப சின்ன வயசு பசங்களுக்கெலாம் அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எது தப்பு எது சரின்னு எப்படி தெரியும். ரொம்ப இயல்பாக டக்குன்னு இந்த ஆபாச படத்தை பார்த்துருவாங்க. இந்த மொபைல் ஃபோனில் ஆபாச படம் அவ்வளோ தாராளமாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அப்படியே கெட்டு போயிடுவாங்க. அந்த படத்தை பார்த்தாலே போதும், அப்படியே அதை பார்த்த உடனே சுய இன்பம் பண்ணணுன்னு தோணும். ஒரு முறைகேடான பாலியல் உறவுகள் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படும். முறைகேடான பாலியல் உறவுகள் நிறைய இருக்குது. அதாவது அன்பு இல்லாமல் ஒரு உடல் உறவு, ஒருத்தரை காதலித்து நீ அன்பு வச்சு பாசம் வச்சு அவங்க 2 பேரும் உடல் உறவு வச்சுக்கிறது ரொம்ப இயல்பு, அது நல்ல விஷயந்தான். ஆனால் காதலிக்காமலே வெறும் காமத்தை மட்டுமே போக்கிக் கொள்கிற தான் அது ஆபாசம். அதுதான் அப்போ இந்த ஆபாச படங்கள்லாம் அந்த இளம் தலைமுறையினர் அப்படியே கெடுத்துரும். ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் அந்த மனசு உடனே கெட்டு போயிடும். அப்போ தினமும் பார்க்குறவங்களாக தான் அந்த மாணாக்கர்கள் இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு படிக்கவும் முடியலை, ஆங்கில வழி கல்வி மூலமாக படிக்கவும் முடியலை. அப்புறம் இந்த ஆபாச படங்களோட தொந்தரவு, அதுவே ஒரு பெரிய போதை தான். ஆபாச படங்கிறது ஒரு காட்சி போதை. அதாவது சாதாரணமாக டிவியில் சீரியல் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோங்கிறது அது ஓகே, அனுமதிக்கப்பட்ட, அது ஒரு போதைனாலும் அனுமதிக்கப்பட்ட போதை. அதில் பெருசாக தீங்கு இல்லை, அதையும் நம்மளால் தவிர்க்க முடியாது, அதை அனுமதிக்கலாம். ஆனால் ஆபாச படம் இருக்குது பாருங்கள், அது சரியான போதை. அதுக்கு பழகிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க மீண்டே வர முடியாது. அவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் புரியாது. நல்ல விஷயம், நல்லது கெட்டது தெரியவே தெரியாது. மூளை மழுங்கி போயிடும். அப்போது அவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே வராது. படிக்கணும்னு நினச்சாலும் அங்கே ஆங்கில மொழி தடையாக இருக்குது. இப்படி இந்தியாவில் இனிமேல் படிக்க என்னதான் நீ பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி கொடுத்தாலும், கல்விக்காக நீ நிறைய செலவு பண்ணாலும், இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில்
இனிமேல் வந்து மாணாக்கர்களால் சரியாக படிக்க முடியாது. அந்த நிலமை தான் அதிகமாக போகுது. இனிமேல் வந்து போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாகும். அந்த படிக்க முடியாத அந்த நிலைமையினால், அந்த கவலையினால், தாழ்வு மனப்பான்மையினால் நிறைய பேர் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையினால் தாழ்வான செயல்களில் ஈடுபடுவாங்க. தண்ணி அடிப்பாங்க, போதைப்பொருள், சிகரெட் பிடிப்பாங்க, கஞ்சா, ஹான்ஸு இந்த மாதிரி. அப்போ அது ஒரு மார்க்கெட். அதை வச்சு பிழைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்கும், பெரிய சந்தையாக இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கலாம் போதைப்பொருளை விற்பனை பண்ணி. அப்படி தான் வந்து இனிமேல் தமிழ்நாட்டோட எதிர்காலம் ரொம்ப, குறிப்பாக இந்தியர்களோட எதிர்காலம். தமிழ்நாட்டாவது பரவாயில்ல, இப்போ இந்தியர்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். ரொம்ப இனிமேல் நிறைய போதைப்பொருள் பயன்பாடாக இருக்கும், குற்றங்கள் அதிகரிக்கும், கொடூரமான குற்றங்கள் அரங்கேறும் என்பதை இனிமேல் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்போது இதை மாற்றணும் அப்படின்னா கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. தாய்மொழியில் கல்வி. இந்த தனியார் பள்ளிகளை ஒழிச்சு கட்டிடுங்க. பணத்தை சம்பாதிக்கிறத நோக்கமாக பார்க்காம ஒழுக்கம் இதெல்லாம் தாய்மொழியில் கல்வி, அதை தனியார் பள்ளிகளெல்லாம் ஒழிச்சிட்டு அரசு பள்ளிகளாக எல்லாத்தையும் மாற்றினா தான் இங்கே நல்ல மாற்றம். எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிறது ஈஸியாக மாறிடும். எல்லாருமே ஏற்றத்தாழ்வே இருக்காது. பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி அப்படிலாம் எல்லாமே எல்லாருக்குமே ஒரே விதமான கல்வி, அதுவும் எளிதான கல்வி, தாய்மொழியில் கல்வி வச்சுட்டாலே வந்து படிக்க வைக்கிறதும் ஈஸி, படிக்கிறதும் ஈஸி. இப்போ பெற்றோர்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறாங்களோ அது இனிமேல் இல்லாமல் போயிடும். அப்போ படிக்க வைக்கிறதும் ஈஸி, படிக்கிறதும் ஈஸி, படிக்க வைக்கிறதும் எளிது, படிக்கிறதும் எளிது. அப்புறம் தொழில் செய்வது எளிதாக மாறிவிடும். தொழிலையும் அந்த ஆங்கில ஆதிக்கத்தை நீக்கணும், தாய்மொழியில் அந்த தொழில் செய்யணும். அப்போ தொழில் செய்கிறது ஈஸி, எளிதாக மாறும். அப்போ தமிழ்நாட்டில் வாழ்வதே எளிதாக மாறும்போது எதுக்காகப்பா நீ வந்து போதைப் பொருள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்க, நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன பைத்தியமா போதைப் பொருள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்க, நல்லா வாழ்கிறதுக்கு இங்கே வழிகள் எளிதாக இருக்கும்போது நீ எதுக்கு ஒன்று அழிச்சிக்கிற அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழும். அதனால் வந்து சாதாரணமானது கிடையாது. ஆங்கில வழி கல்வி என்பது சாதாரணமானது கிடையாது. அதுவே ஒரு கஞ்சா மாதிரி தான். அது கஞ்சா, ஹான்ஸ் எப்படி ஒருத்தருக்கு தீமை செய்யுமோ அது மாதிரி தான் வந்து ஹான்ஸு, அதை நோக்கி மக்கள் போகிறாங்கல்ல. அதெல்லாம் வந்து போதைப்பொருள் அந்த ஆங்கில மோகம் என்பது ஒரு அடிமை மோகம், அதுவும் ஒரு போதைப்பொருள் தான். அதனால் அதை முதல்ல ஒழிங்க. அதுதான் ஏனைய போதைகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஏனைய போதைப்பொருள் பயன்பாடுகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக இப்போ புதுச்சேரியில் ஆர்த்திங்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்புறம் வந்து கொலை செய்து மூட்டையாக கட்டி சாக்கடையில் வீசியிருக்காங்க. அந்த சின்ன பசங்க தான் அந்த குற்றத்தை செய்தவர்கள். ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் அதை செஞ்சுருக்காங்க. அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த கல்வி முறை சரியாக இல்லை. அப்போது அவங்களுடைய கவனம் ஏன் இப்படி போதைப் பொருளை நோக்கி திரும்புது? அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க அந்த குற்றத்தை செய்தாங்க, அவங்க மேலே கோவப்படுறது மட்டுமே தீர்வாக அமைந்து விடாது. அவர்களை தண்டிப்பு, ஏன் அந்த தப்பை பண்ணாங்க, ஏன் இளைஞலை எல்லாம் யாரோ ஒருத்தர் பண்ணலை, அப்போ எல்லோரும் பெரும்பான்மையான அந்த மாணாக்கர்கள் ஏன் போதையை நோக்கி திரும்புகிறாங்க, அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும். யோசித்து மேற்கொண்டு இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் நடக்காமல் நாம் பார்க்கணும். உண்மையிலே நமக்கு பொறுப்புணர்ச்சி இருந்ததுன்னா. ஏன்னா இப்போ வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறதுங்கிறது வந்து எல்லாருமே தான். குற்றங்களால் பாதிக்கப்பட போகிறது எல்லாமே தான். நீ உனக்கு பணம் இருக்குன்னு சொல்லி நீ தனியார் பள்ளிகளில் உன் பிள்ளைகளை நீ படிக்க வைக்கலாம். ஆனால் படிக்க வைக்க நீ தனியார் பள்ளி மோகத்தில் நிறைய பேர் வந்து அது தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறது பணம் இருக்கிறதுங்கிறனால நீ அதை சாத்தியப்படுத்திடுற. டியூஷனுக்கு அனுப்பி அதை அனுப்பி இதை அனுப்பி எப்படியோ கஷ்டப்படுத்தி நீ படிக்க வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நாடகத்தை நீ நடத்திடுற. ஆனால் அதுவே ஒரு மோகமாக வச்சுட்டு ஒன்றை பார்த்து 10 பேர் கிளம்பி வர்றாங்க. என் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்படியாக வந்து இங்கே வந்து ரொம்ப கல்வி முறை என்பது மோசமாகும்போது அந்த படிப்பும் ஏறவும் மாட்டேங்குது. இவ்வளோ செலவு பண்ணி படிப்பும் ஏற மாட்டேங்குது, பசங்க படிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக தாழ்வான செயல்களில் ஈடுபடுறாங்க. சரியான செயலை செய்ய முடியல, அதாவது படிக்க முடியல. அதனால தான் இந்த மாதிரி வழியில் போகிறாங்க. ஏன் போதைப்பொருளை நோக்கி போகிறாங்க, ஏன் ஆபாச படம் இதெல்லாம் பார்த்து ஏன் திரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களால படிக்க முடியல. படிக்க முடிஞ்சால் எது முடியுதோ அதை அவங்க செஞ்சுருப்பாங்க. படிக்க முடியலங்கும்போது தான் அந்த வேறு வழியில் அவங்க திரும்புகிறாங்க. எதையாவது ஒன்று அவங்க செய்வாங்க. அப்போது அவங்களால வந்து நல்ல விஷயங்களை செய்கிறது இங்கே எளிதாக இருக்கணும். படிக்க முடியணும், படிக்க அவங்களால முடியலை. படிக்கிறதுக்கு இந்த ஆங்கில மொழி கல்வி தடையாக இருக்குது. அதனால்தான் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக இந்த மாதிரி தாழ்வான செயல்களில் இறங்குறாங்க. போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு போகிறாங்க. போதைப்பொருள் பயன்பாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஆபாச படம் அதுவும் ஒரு போதை தான், கடுமையான போதை அது. கடைசியில் என்ன ஆகுது, அவங்க ஒரு குற்றங்கள் செய்கிறது ரொம்ப எளிதாக போயிடுது. ஒரு ஆபாச படம் பார்க்குறதுனால அந்த நேரத்தில் காம உணர்ச்சியின் காரணமாக காம வெறி பிடிச்சி அந்த நேரத்தில் ஏதாவது பெண் குழந்தைகள் இவங்களை யாரையோ அவங்க கடத்தி அவங்க வந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்படி அவங்க வந்து அந்த பெண்கள் வந்து கண்டிப்பாக ஏழை பெண்களை தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு யார் கிடைக்கிறாங்களோ, அது பணக்கார வீட்டு பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏழை குழந்தைகளாக இருந்தாலும் யாருன்னு பார்க்க போகிறதில்ல. அப்போ பாதிக்கப்பட போகிறதுங்கிறது வந்து நீ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ தனியார் பள்ளி, ஆங்கில மோகம் அப்படி இப்படின்னு போயிடுற. அதனால் இங்கே வந்து குற்றங்கள் அதிகமாகி போதைப்பொருள் பயன்பாடு பல பிள்ளைகள்லாம் படிக்க முடியாமல், ஆங்கில வழி கல்வி காரணமாக அந்த பிள்ளைகளுக்கு படிப்புங்கிறது கடினமாகி போய் படிக்க முடியாமல் குற்றவாளிகளாக போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக அப்புறம் படிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் போதைப்பொருள் பயன்பாடு ஏற்பட்டு அதனால் இங்கே குற்றங்கள் அதிகமாகுது. அந்த குற்றத்தினால இங்கே எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால் என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிங்கிற அந்த திமிரில் போய் நீ படிக்க வைக்கிற கடைசி. ஆனால் வந்து இங்கே அந்த கல்வி முறையின் காரணமாக, ஆங்கில வழி கல்வி முறை காரணமாக படிக்க முடியலையே, அந்த அந்த பாடங்களை புரிந்து கொள்ள முடியலையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதனால தான் அந்த போதைப் பொருளை நோக்கி திரும்புகிறாங்க. எது நம்மளால் முடியுமோ அதை போய் அவங்க செய்கிறாங்க. போதைப் பொருள் கெட்டதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. நல்ல விஷயத்த படிக்க முடியலையே என்னால், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போதைப் பொருளை நோக்கி திரும்புகிறாங்க. நம்மளால் முடியாது, ஏன்னா கஷ்டப்பட்டு போராடி தலைகளை நின்று தான் நான் படிக்கணுமா, ரொம்ப போராடி தான் படிக்கணுமா, ஈஸியாக படிக்க முடியாதா, இந்த ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, படிக்கவே முடியலை அப்படிங்கும்போது அந்த தாழ்வு மனப்பான்மையில் தான் போதையை நோக்கி திரும்புகிறாங்க. போதையை நோக்கி திரும்பும்போது குற்றங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். குற்றங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராகி விடுறாங்க. அப்போ குற்றங்களால் பாதிக்கப்படுறவங்க யாராக வேணாலும் இருப்பாங்க. ஏழைகள் மட்டும்தான் குற்றங்களால் பாதிக்கப்படுவாங்களா? பணக்காரங்களும் குற்றங்களால் பாதிக்கப்படுவாங்க, எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் அப்போது வந்து இந்த பணக்காரர்கள் தான் வந்து இந்த ஆங்கில வழி கல்விக்கு வழியமைத்து கொடுக்குறவர்கள். பணக்காரங்க தான் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட பணம் இருக்குங்கிற திமிரில் ஆங்கில வழி கல்வியில் பிள்ளைகளை சேர்க்குறாங்க. அதை பார்த்து இந்த ஏழை பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பிள்ளைகளையும் ஆங்கில வழி கல்வியில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் பொறுப்புணர்ச்சியோடு இருந்தால் தான் கடைசியில் வந்து தாய்மொழியில் கல்வி கற்றால்தான் கல்வி கற்பது எளிதாகும். அப்போ தான் அந்த கல்வி கற்பதில் மாணாக்கர்களுக்கு கவனம் செல்லும். கல்வி கற்கிறது எளிதாக இருக்கணும், அப்போ தான் கல்வி கற்பதை நோக்கி மாணாக்கருடைய கவனம் திரும்பும். கல்வி கற்கிறத முடியாமல் நீ பண்ணிட்டா அப்போ அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நீ ஈஸியாக கல்வி கற்க முடியலை அப்படிங்கும்போது அந்த மாணாக்கர்கள் வந்து கல்வி கற்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி தவறான வழியில் போதைப் பொருளை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ குற்றங்கள் அதிகரிக்கும். குற்றங்களால் யார் வேணாலும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் வந்து இதை உணர்ந்து இனிமேலாவது திருந்துவாங்களா, இந்த இந்திய மக்கள், தமிழக மக்கள் திருந்துவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பதில் அர்த்தம் இருக்கிறதா என்று தெரியவில்லை.